போலியான கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு அழகிய கிராமத்திற்கு செல்கிறார். இயேசு என்னை அனுப்பி வைத்தார். உங்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக நான் வந்துள்ளேன் என்று மக்களுடன் உரையாடுகிறார். மக்களும் அவருடைய பேச்சை நம்புகின்றனர். ஒரு மலையை காண்பித்து, இங்கேதான் உங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது என்று கூறுகிறார். இங்கு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் இங்கு ஒரு மணி ஓசை கேட்கும். அது கேட்டவுடன் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்கிறார். மக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கின்றனர். அதேபோல் மணி ஓசையும் கேட்கிறது. மக்கள் அனைவரும் முழுமையாக அவரை நம்புகின்றனர். இதற்கு பின்னால் இருக்கும் சதி என்னவென்றால், அங்கே ஒருவரை நியமித்து மக்கள் பிரார்த்தனை செய்யும்போது மணி ஓசை கேட்கும்படி செய்கிறார். நாட்கள் கடந்து செல்கின்றன. பாதிரியார் மிகப்பெரிய வருமானத்தை ஈற்றுகிறார். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. மணி அடிப்பவர் ஊதியத்தை அதிகமாக கேட்கிறார். இல்லை என்றால் நான் சிறிது காலம் பாதிரியாராக இருக்கிறேன் என்கிறார். நீங்கள் மணி அடியுங்கள் என்றவுடன் இருவருக்கும் மிகப்பெரிய சண்டை ஏற்படுகிறது. சண்டை பெரிதாகவே மக்கள் அனைவரும் அங்கே கூடிவிட்டனர். பிரச்சனை என்னவென்று கேட்கவே மணி அடிப்பவர் அனைத்து உண்மையும் சொல்லிவிட்டார். நம்மளுடைய இறை நம்பிக்கையை இப்படி பணமாக மாற்றிவிட்டாரே என்று சொல்லி மக்கள் அனைவரும் அவரை அடித்து ஊரை விட்டு அனுப்பி வைத்தனர். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.